சாரதா மெதுவா காவேரி கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, சாயந்தரம் ஒன்று பொண்ணு பார்க்க வராங்கடி அப்படின்னு யாரை கேட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறீங்க? நான் அதான் எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லியிருந்தேனே, ஏம்மா இப்படிலாம் பண்ணுற? இங்கே பாருமா, அவங்கள ஃபோன் பண்ணி வர வேணான்னு சொல்லிவிடு, அப்புறம் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உள்ள. என்ன இவ இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணுறாங்க கங்காவுக்கு. கங்கா, அவள் ரொம்ப அடம் பிடிக்கிறாடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, அவள் வேணான்னு சொல்கிறாடி, நான் என்னடி பண்ணுறது அப்படின்னோடனே, முதல்ல அவகிட்ட ஃபோனை கொடுமா, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, கங்கா லைனில் இருக்காடி, இப்போ எதுக்கு அக்காவுக்கு ஃபோன் பண்ணு நீ அப்படின்றாங்க. பேசுடி அப்படின்னோடனே வாங்கி பேசுகிறாங்க. என்னக்கா அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே, இங்கே பாரு காவேரி, எவ்வளோ நாளைக்கு தான் அம்மா உன்னை பற்றி கவலைப்பட்டுருக்கோன்னு நீ நினைக்கிற? நான் அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டத்தை உனக்கு கொடுக்க போறியா? சரி அது போட்டோம், அம்மா எவ்வளோ நாள் உன் கூட இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னோடனே, அம்மா இருக்கிற வரைக்கும் நானும் இருப்பேன், நான் இருக்க வரைக்கும் அம்மாவும் இருக்கும் அப்படின்றாங்க. என்ன காவேரி இதெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாது காவேரி, ஏற்பாடு பண்ணிட்டாங்கல்ல, இப்போ திடீர்னு வேணாம் சொல்ல எப்படி? அம்மாவுக்கு தானே அவமானம், கொஞ்சம் புரிஞ்சுக்கடி அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு வேணாக்கா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலக்கா. இங்கே பாரு காவேரி, ஒரு நாள் நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. சரி, நான் கல்யாணம் பண்ணி போயிட்டா அம்மா யார் பார்த்துப்பா? ஏன் நர்மதா இருக்கால, அவள் பார்த்துக்க போகிறா. அவள் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்ருக்கா, அவள் எப்படி அம்மாவை பார்த்துப்பா? இங்கே பாரு, எல்லாத்துக்கும் ஒரு வழி கண்டிப்பாக பிறக்கும், இல்லைனா அம்மாவை நான் கூட்டின்னு வச்சுப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அம்மா இங்கே பழகின இடம் தானே, தனியாக தானே கிடக்குது, அப்போ இங்கே இருந்தால் எல்லோரும் கூட இருக்கும்ல, என்னக்கா நீ பேசுகிற? இங்கே பார் காவேரி, உனக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். அது அம்மா காலம் ஃபுல்லாக உன் கூட இருக்க முடியாது காவேரி, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. இப்போ நீங்கள் என்ன தாக்கா பண்ண சொல்கிற? இங்கே பார், பொண்ணு பார்க்க மட்டும்தானே வராங்க, உனக்கு பிடிச்சிருந்தா தாண்டி கல்யாணம், உனக்கு பிடிச்சாதான் அடுத்து பேச போகிறோம், அதனால் அவங்க பார்த்துட்டு போட்டோண்டி, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, நீ சொல்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு போட்டோம், ஆனால் எனக்கு பிடிச்சாதான் கல்யாணம், சரியா அப்படின்னு. சரிடி, உனக்கு பிடிச்சாதான் கல்யாணம், போதுமா அப்படின்றாங்க. அம்மா கிட்ட ஃபோனை கொடுடி, அவள் இப்போது சம்மதிச்சிட்டா, ஒன்றும் பிரச்சனை நிஜமாவாடி? ஆமாம், அவங்க பார்த்துட்டு போட்டோம், எதுவாக இருந்தாலும் உன் விருப்பப்படி தான் நான் சொல்லியிருக்கேன், நீயும் அப்படியே சொல்லிடுமா அப்படின்னோடனே, சரிடி அப்படின்றாங்க. என்ன காவேரி, கிளம்பலாம்ல அப்படின்னோடனே, என்ன கிளம்புறது, இப்படியாடி இருப்ப, பூவெல்லாம் வைக்கணும்ல, புடவையெல்லாம் கட்டணும்ல, நான் இப்போ புடவை கட்டின்னு தானே இருக்கேன், இப்படியே பார்த்துட்டு போட்டோம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னோட. ப்ளீஸ் காவேரி, என்னடி நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கொடி அப்படின்னோடனே, இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை, போய் நல்ல புடவையாக கட்டிட்டு வாடி, இந்தாடி இந்த புடவையை கட்டிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படி கட்ட வைக்கிறாங்க. பூ அலங்காரம் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்து காவேரி டென்ஷனாக வராங்க, இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு. பின்ன பொண்ணு பார்க்க வரது இதெல்லாம் பண்ணி தண்டி ஆகணும் அப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ரொம்ப சோகமாக இருக்காங்க நம்ம குட்டி காவேரி. அதை பார்த்துட்டு என்ன ஆச்சு, என்னோட பிரின்சஸ்க்கு இன்றைக்கி என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கா குட்டி பாப்பா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாருமே கேட்குறாங்க, தாத்தா எல்லாருமே. அவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க. என்ன சோகத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செல்லக்குட்டி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. போங்க டேடி, நான் வரமாட்டேன் அப்படின்னோடனே, ஏம்மா இன்றைக்கி மிஸ்ஸை டேடி பார்க்குறேன்னாரு, ஆனால் கடைசி நேரத்தில் மீட் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு, தேங்க்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு டேடி சொல்லிகிட்டே இருக்கான், ஆனால் இப்போ வரைக்கும் தேங்க்ஸ் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாங்க. உடனே இங்கே பார், நாளைக்கு உன் மிஸ்ஸை பார்த்து 100% நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், இது ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறேன். நிஜமாவா டேடி? நிஜமாவே தான், நாளைக்கு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க மாதிரி உங்கள் மிஸ்ஸை கண்டிப்பாக பார்ப்பேன், தேங்க்ஸ் சொல்கிறேன், சரியா அப்படின்னோடனே, ஓகே டேடி, இப்போ சாப்பிட்லாம்ல, சரிங்க டேடி அப்படி சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. மிஸ் மேலே உனக்கு இவ்வளோ பிரியமாடா, உனக்கு அவ்வளோ பிடிக்குமா மிஸ்ஸை அப்படின்னோடனே, ஆமாம் டேடி, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டேடி. இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா, எல்லாருமே ட்ராயிங் வரைய சொன்னாங்க, அப்போது நான் எனக்கு தான் அம்மா யாருன்னு தெரியாதுல்ல, அம்மாவை நான் பார்த்ததே இல்லைல்ல, அதனால் அம்மாவோட ஃபோட்டோ என்னால் வரைய முடியல டேடி, அதனால் உங்களையும் என்னையும் மட்டும்தான் நான் வரைஞ்சேன். அதுக்கப்புறமா மிஸ்கிட்ட போய் சொன்னேன்னா இந்த மாதிரி அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு, உடனே மிஸ்ஸு என்னை பார்த்து சொன்னாங்க, கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் அம்மா வருவாங்க, உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, நீ உன் அப்பா அதுக்கப்புறம் அம்மா 3 பேர் சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறீங்க அப்படின்னு மிஸ் சொன்னாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி மிஸ் சொல்கிறாங்க டேடி, என்னால் நம்பவே முடியல டேடி, அவ்வளோ அழகாக சொன்னாங்க தெரியுமா, க்யூட்டாக இருந்தது டேடி அப்படின்னு. அப்படியே ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறாரு. ஏன் அந்த மிஸ் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க குழந்தைகிட்ட, எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, நம்மள மாதிரியே குழந்தைய சமாதானப்படுத்தியிருக்காங்க, உண்மையிலேயே அவங்க ரொம்ப கிரேட்டு தான், கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும், இந்த விஷயத்துக்காக கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணி ஆகணும், நம்ம குழந்தை என்ன மாதிரி மனசு புண்படாமல் இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மிஸ்ஸை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு விஜய். நல்ல மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு